தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி தர வேண்டும் எனவும் சட்டப்பேரவையில் பேச்சு. கொள்கையின் நுழைவாக அகில இந்திய அளவிலே பள்ளிக் கல்வியை நாம் ஒரு சிறந்த அமைப்பாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறோம். இருந்தாலும் ஒன்றிய அரசு ஏறத்தாழ 4000 கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுத்து கல்வி உரிமை சட்டம் RTE என்று சொல்லக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தின்பால் நமக்கு வழங்கக்கூடிய 450 கோடி ரூபாய் அந்த பணத்தை மட்டுமே இப்போது விடுவித்திருக்கிறார். விடுவிக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 4000 கோடி ரூபாய். ஆனால் கொடுத்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவு? வெறும் 450 கோடி ரூபாய். இந்த பணமையும் கூட பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் எதிர்பார்த்ததை விட இரட்டை இலக்கத்தில் தமிழ்நாடு அரசு உயர்ந்திருக்கிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். சர்ச்சைக்குரிய கோல்ட்ரீஃப் இருமல் மருந்து நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கியது அதிமுக அரசுதான். சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட 30 லட்சம் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக EPS குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றிற்கு 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யவும் பேரவையில் கோரிக்கை. கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்குவதற்கு மத்திய அரசுதான் காரணம். நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பது தொடர்பாக EPS குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சக்கரபாணி பதில். பண்ற நீங்க ஒரே நிமிஷம் நீங்க தெளிவா பதில் சொல்லியாச்சு. ஒன்றிய அரசு அனுமதி மட்டும் அவர் வாங்கி தர சொல்லுங்க. நாளைக்கே வாங்கி தர சொல்லுங்க. இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் இறந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். சர்ச்சைக்குரிய இருமல் மருந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். அவசியம் குறித்து இந்த மன்றத்தில் 23 மன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். இந்த பொருள் சம்பந்தமான விரிவான அறிக்கை ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது என்றாலும் பேசியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய பதிலை தெரிவிப்பது கடமை என்று நான் கருதுகிறேன். கருணாநிதி பேரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன் வடிவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கவில்லை. சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்கள் உள்ளடங்கிய கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு கடந்த 29/4/2025 அன்று இப்பேரையில் நிறைவேற்றப்பட்டது. அதன் மீது ஒப்புதல் வேண்டி மாண்புமிகு ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அனைவரும் அறிந்தது. மாவட்டத்தை சார்ந்த தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி அனுமதி தர உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வாக்குவாதம். சபாநாயகர் அப்பாவு அமரக்கூறியும் வேல்முருகன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமாக முதற்கட்டமாக 200 MLT தண்ணீர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். TRB ராஜா அமைச்சரை போல பேச வேண்டும், மாறாக குடுகுடுப்பைக்காரர் போல பேசக்கூடாது. பாக்ஸ்கான் தொழில் முதலீடு விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி காட்டம்.
கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கரூர் வந்தடைந்த பிரவீன்குமார் IPS தலைமையிலான CBI அதிகாரிகள் குழு. கரூர் SIT தற்காலிக அலுவலகத்தில் தீயிட்டு எரிக்கப்பட்ட காகிதங்களுடன் கிடந்த 32 GB பென்டிரைவ். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணை தொடங்க உள்ள நிலையில் SIT அலுவலகத்தில் பென்டிரைவ் எரிப்பு. தெருக்களின் பெயரில் உள்ள சாதி பெயர்களை நீக்கும் அரசின் முடிவுக்கு எதிரான வழக்கு. சாதி பெயர்கள் நீக்குவது குறித்த கருத்து கேட்பு மற்றும் ஆய்வுகள் மேற்கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சாதி ரீதியான பெயர்களை நீக்கி சமூக நீதியை அரசு கடைபிடிப்பது பாராட்டத்தக்கது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் பொதுமக்கள். சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சொந்த பயன்பாடு வாகனங்களை விதிகளை மீறி இயக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு அபராதம். அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. தீபாவளியை முன்னிட்டு ரயில்களில் சொந்த ஊர் செல்ல ஏராளமானோர் தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்ய முயற்சித்ததால் IRCTC இணையதளம் முடக்கம். தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தட்கல் டிக்கெட் புக்கிங் இணையதளம் முடங்கியதால் பொதுமக்கள் அவதி. கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். தகவலறிந்து தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல பள்ளி வளாகத்தில் பெற்றோர்கள் குவிந்ததால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஆவணங்களை உடனடியாக CBI-யிடம் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இல்லையென்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் எனவும் சென்னை காவல் ஆணையருக்கு நோட்டீஸ். கோவையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் காட்டு யானை பிடிபட்டது. கும்கி யானைகளின் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினரால் மக்கள் நிம்மதி. தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு 9 நாட்கள் விடுமுறை. திருப்பூர் மாவட்ட பனியன் நிறுவனங்கள் தாராளம். கிருஷ்ணா நதிநீரின் வருகையால் பருவமழைக்கு முன்பே நிரம்பி வருகிறது செம்பரம்பாக்கம் ஏரி. ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை நெருங்குவதால் தொடர்ந்து கண்காணிக்கும் அதிகாரிகள். குற்றாலத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பிளாஸ்டிக் பயன்பாடுகள். கேரி பேக்குகளை குரங்குகள் சாப்பிடும் அதிர்ச்சி வீடியோ. தமிழக மக்களை வதைக்கும் திமுக அரசை வீழ்த்துவோம். அதிமுகவின் 54வது தொடக்க நாளை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோலாகல கொண்டாட்டம். ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் MGR மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் EPS. சென்னை அண்ணா சாலையில் உள்ள MGR சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மரியாதை செலுத்தினார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல். இந்திராணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் நிறைவு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி மற்றும் VCK தலைவர் திருமாவளவன் தரப்பினர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு.
தீபாவளியையொட்டி சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ள விமான டிக்கெட் கட்டண விலை உயர்வால் பயணிகள் அதிர்ச்சி. தீபாவளியையொட்டி சிறப்பு பேருந்துகள் மூலமாக 1,28,275 பேருந்துகள் சொந்த ஊர் சென்றனர். இதுவரை 1,36,413 பயணிகள் முன்பதிவு செய்திருப்பதாகவும் தகவல். தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோர். பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள், கோழிகள் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கனமழை காரணமாக தூத்துக்குடியில் 2வது நாளாக மீன்பிடிக்க செல்லாத விசைப்படகு மீனவர்கள். 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு. மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தம் என்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு இலைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்து கீழ்பிரிவு போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பட்டா மாறுதலுக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம். லஞ்சம் வாங்கிய வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அதிரடி உத்தரவு.